உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் அடுத்த மாதம் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிளாங்காடு சென்னிநத்தம் கிராமங்களில் நடைபெற்றது. பேரூராட்சி உறுப்பினர் கீதா பழனி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர் சாமிநாதன், நகர செயலாளர் மாயகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை செயலாளர் கிளாங்காடு வெங்கடேசன், மகளிர் இயக்கம் மாநில துணை செயலாளர் செல்வி முருகன், மாவட்ட செயலாளர் நாகராணி மற்றும் இளவழகன் கிருஷ்ணவேணி, அனிதா, சத்யா, கலைவாணன், ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து பொதுமக்களுக்கு மாநாடு குறித்த துண்டறிக்கை வழங்கினர். சென்னை அயனாவரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வட்ட செயலாளர் அசோக் மீது சாதிய வன்மத்துடன் தாக்குதல் நடத்த பாய்ந்து அவர் மீதே பொய் புகாரில் வழக்கு பதிவு செய்த அயனாவரம் வட்டாட்சியர் ரமேஷை கண்டித்தும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் சென்னை அயனாவரம் ஜாயின்ட் ஆபீஸ் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடசென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் பிள்ளைவாக்கம் அன்புன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அயன்புரம் அரச மனோகரன், மாநில அமைப்பு செயலாளர் தமிழ் இனியன் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். ரமேஷ் அவர்கள் தற்போது ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுது. இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைவாக்கம் சட்டமன்ற தொகுதி 97வது வட்ட செயலாளர் அசோக் அவர்கள் அவரோட தங்கச்சி இடத்தை அழைக்கிறதுக்கு மனு தாக்கல் செய்கிறாரு. அதன் அடிப்படையில் அளந்தும் கொடுத்துட்டாங்க. ஆனால் அளந்த அளவை பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளில் கொடுக்கணும், இல்லை ஒரு வாரத்தில் கொடுக்கணும். அதிகபட்சமாக 10 நாள் தான் எடுக்கணும். ஆனால் அது பார்த்தா ஒரு மாதம் ஆகுது. அதை கேட்க போகிற சமயத்தில் ஒருமையில பேசுறாரு. இந்த பிரச்சனை வீடியோவில் எல்லாமே வைரலாகி பார்த்துருப்பீங்க. நான் இதை தெரிஞ்சு நான் உடனே அவர்கிட்ட போகிறேன். ஐயா, இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு. உங்களெல்லாம் நான் உங்களை மாதிரி ஆளுகளுக்கு ஏகப்பட்ட ஆளுகளுக்கு நான் உதவி செஞ்சுருக்கேன் அப்படின்றது. உங்களை மாதிரி ஆளுனா அவர் எந்த அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு நமக்கு தெரியல. உங்களால்னா நீங்களாம் தலித்துங்கன்னு சொல்ல வராரு. தலித்துக்கெல்லாம் நிறையா உதவி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல வராரு. அவரே பிரித்து தலித்துகளுக்கு இல்லாதது அவருக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னு நான் நினைக்கிறேன், என்னோட கருத்து. சரிங்களா? இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன, அந்த வீடியோவில் அவர் ஏற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்றிடுவேன்னு சொல்கிற சமயத்தில் காவல் நிலையத்தை அணுகிறேன். காவல் நிலையத்தை அணுகி, சார் 2 பேருமே வழக்க போடுங்க, இது என்ன சார் விஷயம் அப்படின்னு கேட்டேன். இது ஒன்றும் இல்லை மாவட்டம், நீங்கள் எப்படி ஃப்ரீயாக இதை விடுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா என்னோட மூத்த நிர்வாகி ஒருத்தர் சொல்கிறாரு வழக்க போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அடிப்படையில் நாங்கள் தலைவர்கிட்ட போகிறோம். தலைவர்கிட்ட போய் தலைவர் டிசிகிட்ட பேசுகிறார். உடனே டிசி நான் சொல்கிறேன் என் வழக்க போட்டுன்றாங்க. இது வரைக்கும் ஒரு 3-4 வாட்டி நான் ஏறி இறங்கிட்டேன். கட்சியோட மாவட்ட செயலாளர், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கிறேன். எனக்கு இது வரைக்கும் ஒன்றும் கிரைம் வரை தரவே இல்லை. பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போலீஸு கிரைம் பேப்பரில் இந்த ஆர்ப்பாட்டத்தை தடை பண்ணுங்கன்றாங்க. நாங்கள் தலைவர்கிட்ட பேசி அடுத்த கட்ட நடவடிக்கையாக தாசில்தார் அலுவலகத்தை சென்னையில் இருக்கிற ஒட்டுமொத்த மாவட்ட 11 மாவட்டத்தை அழைத்து எல்லாத்தையும் ஆலோசனை செய்து தாசில்தார் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் அடுத்த மாதம் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பரங்கிப்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட கொடைப்பள்ளம் கிராமத்தில் வசிக்கும் பெண்களை ஒன்று திரட்டி துண்டு பிரச்சாரம் வழங்கப்பட்டது.
கட்சியின் மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் ராஜா ரவிவர்மன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் முகமது அய்யூப், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் செல்வி முருகன், மாவட்ட செயலாளர் நாகராணி, மாவட்ட துணை செயலாளர் தீபா, நிர்வாகிகள் பால்ராஜ், செந்தில், முகாம் செயலாளர் மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கீழ ஈரால் முகாம் பகுதியில் மாவட்ட அளவில் மாபெரும் மின்னொலி கபடி போட்டிகள் மாநில துணை பொதுச் செயலாளர் கலைவேந்தன் தலைமையில் முன்னாள் மாவட்ட செயலாளர் கதிரேசன், மாநில வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் பெஞ்சமின் பிராங்க்லின், ஒன்றிய கவுன்சிலர் ராஜீவ்காந்தி, கல்விக்கரசி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சுழற்கோப்பை மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் செல்வம், வணிகரணி மாவட்ட துணை செயலாளர் ஜெகசாமி, அரசு ஊழியர் ஐக்கிய பிரிவு மாவட்ட அமைப்பாளர் ராஜதுரை, கோவில்பட்டி ஒன்றிய செயலாளர் மாடசாமி, வழக்கறிஞர் அணி பிரிவு மாவட்ட அமைப்பாளர் பாபு, அமைப்பு சாரா தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் அழகுதுரை, கிறிஸ்தவ ஐக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் பாக்யராஜ், மாவட்ட செய்தி தொடர்பாளர் மனுவேல்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் அருப்புக்கோட்டை பெரிய புளியம்பட்டியில் விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இணையவன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெறும் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் அதிக அளவில் மகளிர்களை கலந்து கொள்ள வைப்பது, திருச்சூழி அருப்புக்கோட்டை தொகுதியில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வெண்கல திருவுருவ சிலையை தமிழக அரசு நிறுவிட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் முருகன், மண்டல துணை செயலாளர் போத்திராஜன், சமூக நீதி பேரவை மாநில துணை செயலாளர் ஜோசப், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் இன்னாசி, தொகுதி துணை செயலாளர் குருசாமி, ஒன்றிய செயலாளர்கள் முகிலன், ஜெயபாண்டி, காரியாவட்டி, நகர செயலாளர் இளந்தமிழ், அருப்புக்கோட்டை நகர நிர்வாகிகள் ஜே.பி. ராஜா, மணிகண்டன், சேகர், காரியாப்பட்டி பத்ரி, செல்வராஜ், கபிலன், முனி, ஆனந்த், சங்கர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் ஒன்றியம் நெம்மேலி ஊராட்சியில் இருளர் பகுதியில் சுமார் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக 14 இருளர் பழங்குடியின குடும்பங்கள் அடிப்படை வசதி இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதி மக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ். பாலாஜி அவர்களிடம் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்திருந்தனர். இக்கோரிக்கை மனுவை ஏற்று சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அறிவுறுத்தலின்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் பரிந்துரை செய்து இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருக்கழுகுன்றம் ஒன்றிய செயலாளர் திருமணி சதீஷ், துணை செயலாளர் மாலவி நத்தம் பாஸ்கர், நகர செயலாளர் செந்தில், மாநில துணை செயலாளர் மகளிர் அணி காஞ்சனா, ஒன்றிய துணை செயலாளர் வல்லம் முனியன், ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருக்கழுகுன்றம் ஒன்றியம் நெம்மேலி ஊராட்சியில் 40 வருடமாக நாங்கள் இங்கே வசித்து வரோம். எங்களுக்கு பட்டா எதுவுமே வழங்கலை. ரொம்ப நாளாக நாங்கள் பட்டா இல்லாமே இருந்தோம். திருப்பூரூர் சட்டமன்ற எம்எல்ஏ எஸ். பாலாஜி சார் அவராண்ட போய் முறையிட்டோம். அவர் ஏச்சி தமிழர் திருமாவளவன் ஐயா அவர்கிட்ட போயிட்டு சொன்னார். அவராண்ட சொல்லி எங்கள் ஊராட்சி மன்ற செயலாளர் அவர்களுடைய சதீஷ் அண்ணா, பாஸ்கர் அண்ணா அவங்க மூலியமாக எங்களுக்கு இப்போ பட்டா வாங்கியிருக்காங்க. மொத்தம் 16 குடும்பத்துக்கு பட்டா கொடுத்தாங்க சொல்லியிருந்தோம். அது 11 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு தரல. அதேமாரி எல்லாருமே கூரை வீட்டில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த வீடு கவர்மெண்ட் வீடு எங்களுக்கு கட்டி தரணுன்ட்டு கேட்டுக்கிறோம். இது பட்டா வாங்கிய எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளை ஒட்டி கோவை உடையாம்பாளையம் பகுதியில் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. தொண்டரணி மாவட்ட துணை செயலாளர் கொங்கு சம்பத் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மண்டல செயலாளர் சுசி கலையரசன், வர்த்தக அணி முத்துப்பாண்டி மற்றும் பாரத மாதா அறக்கட்டளைகள் நிறுவனர் கௌரி சங்கர், அண்ணாமணி சண்முகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பெண் தூய்மை பணியாளர் கேக் வெட்டி சக ஊழியர்களுக்கு ஊட்டி மகிழ்ந்தனர். இதன் தொடர்ச்சியாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விசிக நிர்வாகிகள் விமல், சரவணன், சுங்கம் இம்ரான்கான், காந்தி பார்க் மணிகண்டன், சிங்கை பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். வாழும் புரட்சியாளர், வருங்கால முதல்வர், எழுச்சி தமிழர், சிதம்பர நாடாளுமன்ற உறுப்பினர், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரலாக களமாடிக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய 62வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாநகர மாவட்டம் சார்பிலே மாவட்ட துணை செயலாளர் அன்பு தம்பி கொங்கு சம்பத் அவர்களுடைய ஏற்பாட்டில் இந்த நிகழ்வை இங்கே கோவை மாநகராட்சியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய அந்த தோழர்களுக்கு, மகளிருக்கு இன்றைக்கு வேட்டி சேலை வழங்கி, இனிப்புகள் வழங்கி, முன்கள பணியாளர்களை மகிழ்விக்கும் வண்ணமாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள். அதிலே அவர்கள் வந்து கலந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நிகழ்விலே பாரத மாதா அறக்கட்டளையுடைய பொறுப்பாளர் அன்பிற்குரிய சகோதரர் கௌரி சங்கர் அவர்கள், வணிகர் வர்த்தக சங்கத்துடைய மாவட்ட தலைவர் அன்புக்குரிய சகோதரர் முத்துப்பாண்டி அவர்கள், அண்ணாமலை சண்முகநாதன் அவர்கள், சரவணன் என்கின்ற விமல் அவர்கள், கோவிந்தராஜ் அவர்கள், சேரநாதன் அவர்கள் மற்றும் இங்கே நண்பர்கள் இம்ரான்கான், சிங்கை பிரகாஷ், சிங்கை RS மணிகண்டன் போன்ற தோழர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருப்பது எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணமாக அமைந்திருக்கின்றது. சாதி மதம் கடந்து, சமுதாயம் கடந்து எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களே, எல்லோரும் ஒருதாய் மக்களே என்ற அளவிலே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்துணை பேருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலே நன்றி கலந்த வணக்கத்தையும் நன்றியையும் நாங்கள் குறிப்பிட்ட தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே எழுச்சி தமிழர் சார்பிலே ஆர்னார் அவர்களுக்கு, வந்திருந்த தோழர்களுக்கு, நண்பர்களுக்கு, சகோதர பெருமக்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். எழுச்சி தமிழர் வழியிலே இனியும் கடமாடி மக்களுக்கு நாங்கள் உழைத்திடுவோம், மக்கள் பணி ஆற்றிடுவோம் என்ற உறுதியேற்று எழுச்சி தமிழர் வாழ்க, எழுச்சி தமிழருடைய பணிகள் சிறக்க, வரலாற்று சிறப்பு மிக்க அவருடைய கடமைகள் மேலும் மேலும் உயர்ந்திட, இந்திய நாட்டுக்கே இன்றைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அம்பேத்கர்வாதியாகவும் பெரியார்வாதியாகவும் கர்மவீரர் காமராசருடைய வழியிலே வெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், காயிதே மில்லத் போன்ற தலைவர்களுடைய வழியிலே இன்றைக்கு களமாடிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்திட நாங்கள் களத்திலே பணியாற்றுவோம் என்று உறுதியேற்று இந்த 62வது பிறந்த நாள் கண்டிருக்கும் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இங்கே இருக்கின்ற தோழர்கள், நண்பர்கள், சகோதரர்கள், பெருமக்கள் சார்பிலே வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்களை கூறி மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரான விடுதலை சிறுத்தைகளே